Good evening students. The retirement of partnership la gaining ratio எப்படி find out பண்றது அப்படிங்கறது இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். இப்போ क्वेश्चन பாருங்க. A, B, C are partners sharing profits and losses in the ratio 1/2, 3/10, 1/5 respectively. B retires. நல்லா ஞாபகம் வச்சுங்க. B தான் அந்த பார்ட்னர்ஷிப்ல இருந்து வெளியே போறாரு. B retires and A and C decide to share profits in the ratio 3:2. So this is new ratio, this one is old ratio. அப்போ old ratio கொடுத்திருக்காங்க, new ratio கொடுத்திருக்காங்க, gaining ratio கண்டுபிடிக்கணும். என்ன ஃபார்முலா அப்படினா new ratio minus old ratio, அதான் gaining ratio. அப்போ நம்ம இப்போ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றோம்னு பாருங்க. இப்போ இந்த மாதிரி போட்டுங்க A, B, C மூணு பார்ட்னர். அப்போ old ratio என்ன அப்படினு பாருங்க. அந்த கொடுத்தது அப்படியே நோட் பண்ணிக்கங்க. 1/2, 3/10, 1/5. சரி, நீர் இதில் யார் ரிட்டையர் ஆகிறா? ரிட்டையர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பி தான் ரிட்டையர் ஆகிறாரு. அப்போ நல்லா பார்க்கணும், பி ரிட்டையர் ஆகிறாரு. அப்போ இவருக்கு பிரச்சனை இல்லை. அப்போ கெய்னிங் ரேஷியோ யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா இவங்க ரெண்டு பேத்துக்கும், ஏவுக்கும் சிக்கும். அப்போ ஏவுக்கும் சிக்கும் என்ன ரேஷியோ கொடுத்துருக்காங்க? நியூ ரேஷியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ ரேஷியோ 3:2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 3:2னா என்ன? 3/5, இங்கே 2/5, இங்கே இதை விட்டுருங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நியூ ரேஷியோ மைனஸ் ஓல்டு ரேஷியோ, அதுதான் கெய்னிங் ரேஷியோ. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? கெய்னிங் ரேஷியோ, அப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, நியூ மைனஸ் ஓல்டு ரேஷியோ. அப்போ நியூ இங்கே என்ன வரும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா 3/5 நியூ, ஓல்டு ரேஷியோ 1/2. இங்கே பாருங்கள் சிக்கு 2/5 நியூ ரேஷியோ, ஓல்டு ரேஷியோ வந்து 1/5. அப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 10. அப்போ 2 × 6. இப்போ நீங்கள் எல்சிஎம் 10 எடுத்துங்க. 10ல் 5 2 டைம்ஸ் அடங்கும். 2 × 3 6. இதில் 2 வந்து 5, 10ல் 5 டைம்ஸ் அடங்கும் 5. அப்போ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 1/10 அப்படின்னு வரும். இதுக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம்? 5 எடுத்துக்கலாம். 5 எடுத்தீங்க அப்படின்னா 2 - 1 வரும். அப்போ 1/5 அப்படின்னு வரும். இப்போ இங்கே 1/10 இருக்குது, அங்கே 1/5 இருக்குது. அப்படிங்கிறனால நீங்கள் என்ன பண்ணலாம்? இதை மேலேயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள், கீழேயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ 2/10. அப்போ ரேஷியோ என்ன வரும்னா இங்கே 1/10, இங்கே 2/10. அப்போ கெய்னிங் ரேஷியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1:2. இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. W, A, B and C 4 பார்ட்னர் இருக்காங்க. ஆர் பார்ட்னர் ஷேரிங் ப்ராஃபிட்ஸ் இந்த ரேஷியோ 1/3, 1/6, 1/3 அண்ட் 1/6 ரெஸ்பெக்டிவ்லி. இங்கே யார் ரிட்டையர் ஆகிறாருன்னா பி தான் ரிட்டையர் ஆகிறாரு. அப்புறம் மீதி இருக்கிறவங்க கண்டினியூ பண்ணுறாங்க. W, A and C decide to share equally. ஈக்குவலினா என்ன? 1:1:1. 3 பேராக இருந்தால், 2 பேராக இருந்தால் 1:1. இந்த மாதிரி பார்க்கணும் நம்ம. அப்போ ஈக்குவலாக. அப்போ ஃபைண்ட் அவுட் த கெய்னிங் ரேஷியோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் போடுங்க. அப்போ W, A, B, C மொத்தம் 4 பார்ட்னரு. அப்போ ஓல்டு ரேஷியோ என்ன அப்படின்னு பாருங்கள். ஓல்டு ரேஷியோ 1/3, 1/6, 1/3, 1/6. நியூ ரேஷியோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இதில் பாருங்கள் பி ரிட்டையர்ஸ், இவன் வந்து ரிட்டையர் ஆகிறாரு. அதனால ஞாபகம் வச்சுங்க. அப்போ இவருக்கு தேவையில்லை. இவங்களுக்கு என்ன ரேஷியோ வருதுன்னா 1:1 அப்படின்றாங்க. அப்போ ஈக்குவலாக ட்ரா பண்ணுறாங்க. அப்போ 3 பங்காக பிரித்து 3 பேர் ஈக்குவலாக பண்ணிக்கிறாங்க. அப்போனா என்ன அர்த்தம்? 1/3, 1/3, 1/3. அப்போ இது நியூ ரேஷியோ, இது ஓல்டு ரேஷியோ. அப்போ கெய்னிங் ரேஷியோனா என்ன வரும்? கெய்னிங் ரேஷியோனா நியூ மைனஸ் ஓல்டு, ஓல்டு ரேஷியோ. அப்போ நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் பாருங்கள். இப்போ இதுக்கு என்ன நியூ வரும்? 1/3 மைனஸ் 1/3. அப்போ நீங்கள் பாருங்கள் 2 பேர் ஈக்குவலாக தான் இருக்காங்க. இதுக்கு ஒன்றுமே இல்லை. அப்போ 0. அப்போ நில் இதுக்கு. அடுத்தது பாருங்கள் பிக்கு பாருங்கள் 1/3 மைனஸ் 1/6. இதுக்கு எல்சிஎம் எடுங்க. 6 வரும். 6 3ல் 2 டைம்ஸ் இருக்கும். அப்போ 2 × 1 1, அதுமாதிரி 2 மைனஸ் இங்கே 1. அப்போ 1/6 இங்கே. இவங்களுக்கு தேவையில்லை, ஏன்னா ரிட்டையர் ஆகி போயிட்டார் இவர். சிக்கு பாருங்கள் ஓல்டு ரேஷியோ 1/3 மைனஸ் 1/6. அப்போ இதில் 6, இதில் 2 டைம்ஸ் இருக்கும் 2, இது 1. அப்போ 1/6. அப்போ 2 பேருக்கு. அப்போ பாருங்கள் இவருக்கு வந்து நோ கெய்னிங் ரேஷியோ ஃபார் W. அப்போ கெய்னிங் ரேஷியோ யாராருக்கு இருக்குது அப்படின்னா இவருக்கும் இவருக்கும் தான் இருக்குது, ஏவுக்கும் சிக்கும் தான் இருக்குது. அப்போ கெய்னிங் ரேஷியோ பிட்வீன் A and C எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு 1/6, இவருக்கும் 1/6. அப்போ என்ன வருது பாருங்கள்? 1:1. இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின்.
A and B and C are partners sharing profits and losses in the ratio 25:15:9. B retires and it is decided that the profit sharing ratio between A and C நல்லா பார்க்கணும், A and C will be the same as existing between B and C. நல்லா ஞாபகம் வச்சுங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, முதல்ல 3 பார்ட்னர் இருப்பாங்க, ஓல்டு ரேஷியோ கொடுத்துட்டாங்க, 25:15:9 இது ஓல்டு ரேஷியோ. இப்போ யார் ரிட்டையர் ஆகிறா? பி ரிட்டையர் ஆகிறாரு. அப்போ அதை விட்டுருங்க. அப்போ இருக்கிறது யார்? இந்த பழைய ரேஷியோ அவங்க வச்சுக்கல. இப்போ எந்த ரேஷியோ ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ இருக்கிறது ஏவும் சியும் தான் இருக்காங்க. ஏசிக்கு என்ன ரேஷியோ அப்படின்னா, என்ன ரேஷியோ பிக்கும் சிக்கும் இருந்ததோ அதுதான் இப்போ ஏவுக்கும் சிக்கும். பிக்கும் சிக்கும் என்ன ரேஷியோ இருந்தது முதல்ல? 15:9. இப்போ அதுதான் ஏவுக்கும் சிக்கும். அப்படின்னா என்ன? இப்போ ஏவுக்கு வந்து 15, சிக்கு 9 அப்படிங்கிறது தான் கணக்கு. இப்போ நீங்கள் இப்போ ஃபாலோ பண்ணலாம். இப்போ பாருங்கள், அதே மாதிரி ஏ பி சி 3 பார்ட்னரு. ஓல்டு ரேஷியோ என்னன்னு பாருங்கள். ஓல்டு ரேஷியோ என்ன வருது பாருங்கள், 25:15:9. இதை 3 ஆட் பண்ணுங்கள். இப்போ 40:49 ஆச்சுங்களா? அப்போ என்ன வரும் அப்படின்னா 25/49, 15/49, 9/49. சரி, இப்போ யார் ரிட்டையர் ஆகிறாரு? இவர் ரிட்டையர் ஆகிறாரு. சரி, இப்போ என்ன நியூ ரேஷியோ எப்படி வருது அப்படின்னா, ஏற்கனவே பிக்கும் சிக்கு இருந்த ரேஷியோ, பிக்கும் சிக்கு இருந்த ரேஷியோ என்ன? 15:9. அதுதான் இப்போ ஏவுக்கும் சிக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நியூ ரேஷியோ இந்த பிக்கு சிக்கு இருந்தது என்ன? 15:9. இப்போ அது இப்போ ஏவுக்கும் சிக்கும். அப்போ 15:9. அப்போ நீங்கள் இது வந்து நீங்கள் சுருக்குனீங்க அப்படின்னா, இப்போ 15:9 அப்படின்னா 3ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள். 5 டைம்ஸு 3 டைம்ஸ், அப்போ 5:3. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நியூ ரேஷியோ 5:3, 15 பார்த்துங்களா? 5:3. அப்போ 5:3 அப்படின்னா என்ன வரும்? 5/8, 3/8 ரெண்டையும் ஆட் பண்ணி பண்ணலாம். அப்போ 5/8, 3/8 இது நியூ ரேஷியோ ஏவுக்கும் சிக்கும். இதை விட்டுடலாம். அப்போ கெய்னிங் ரேஷியோ என்ன? நியூ ரேஷியோ மைனஸ் ஓல்டு ரேஷியோ. அப்போ கெய்னிங் ரேஷியோ நியூ ரேஷியோ மைனஸ் ஓல்டு ரேஷியோ. நியூ ரேஷியோ என்ன? 5/8 மைனஸ் 25/49. இங்கே பாருங்கள் 3/8 மைனஸ் 9/49. இப்போ எல்சிஎம் வந்து இது பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷனில் இருக்கிறனால நீங்கள் என்ன பண்ணலாம், அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 9 8 சார் 72 மீதி 7, 392. அப்போ 392 வருது அப்படின்னா, அப்போ 392 அது என்னென்னா 49 டைம்ஸ் அடங்கும். இந்த 8 வந்து 392ல் 49 டைம்ஸ் அடங்கும். அப்போ 49 × 5 அப்படின்னு போட்டிங்கன்னா, அங்கே மேலே நீங்கள் என்ன பண்ணலாம், 49 × 5 மைனஸ் இங்கே என்ன பண்ணால் 49ல் 392 49ஆல் டிவைட் பண்ணால் 8 டைம்ஸ் இருக்கும். அப்போ 25 × 8. அப்போ நீங்கள் பாருங்கள், இதை நீங்கள் அப்படி மல்டிப்ளை பண்ணுங்கள். 45 4 24. அப்போ இங்கே பாருங்கள் மைனஸ் 200, 25 × 8 200. அப்போ மைனஸ் 392. அப்போ இங்கே என்ன வரும்? 245 மைனஸ் 200 அப்படின்னா 45. சரி, இங்கே அதே மாதிரி பண்ணுங்கள். 392 இதில் 8 வந்து எத்தனை டைம்ஸ் அடங்கும்? 49 டைம்ஸு. 49 டைம்ஸ் × 3 மைனஸ் 49 எத்தனை டைம்ஸ் அடங்கும்னா 8 டைம்ஸு. அப்போ 8 × 9. அப்போ என்ன வருது பாருங்கள், 72. இங்கே 147/392. இப்போ 147ல் 72 போச்சு அப்படின்னா அப்போ 5 7 75/392. அப்போ பாருங்கள், இங்கே 45/392, இங்கே 75/392. அப்போ நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா என்ன ரேஷியோ வரும்? பேஸ் கரெக்டாக இருக்கிறனால கெய்னிங் ரேஷியோ ஏவுக்கும் சிக்கும் 45:75. இதை நீங்கள் இன்னும் என்ன பண்ணலாம் அப்படின்னா 15ஆல் டிவைட் பண்ணலாம். 15ஆல் டிவைட் பண்ணால் 15 3 சார் 45, 15 5 சார் 75. அப்போ 3:5 இட் இஸ் த கெய்னிங் ரேஷியோ.
நம்பர் 4 பாருங்க. A, B, C and partner sharing profits and losses in the ratio of 4/9, 1/3, 2/9. B retires, இதுலயும் B தான் retire ஆறாரு, and surrenders 1/9 of his share in favor of A. அப்படின்னா என்ன, B னுடைய ஷேர் எவ்வளோன்னு பார்க்கணும். அதில் 1/9, அப்போ பாருங்கள் 1/3 ஷேர் B இது, அவர் ரிட்டையர் ஆகி போயிட்டார். இப்போ இதில் எவ்வளோ சரண்டர் பண்ணுறாரு அப்படின்னா 1/9 வந்து ஏவுக்கும், அப்போ அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். மீதி 1/9 போச்சுன்னா மீதி எவ்வளோ இருக்கும், 9th ஒரு பங்கு இவர் கொடுத்துட்டார் அப்படின்னா மீதியில் 9ல் 8 பங்கு இருக்கும். அப்போ 8/9 வந்து யாருக்கு அப்படின்னா சிக்கும் கொடுக்குறாரு. அப்போ அது எவ்வளோன்னு கண்டுபிடிச்சி ஆட் பண்ணால் தான் உங்களுக்கு நியூ ரேஷியோ கண்டுபிடிக்க முடியும். அப்போ நீங்கள் இப்போ பாருங்கள், ஓல்டு ரேஷியோ ஃபஸ்ட்டு A, B, C இவங்க 3 பேர். ஓல்டு ரேஷியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4/9, 1/3, 2/9. B வந்து ரிட்டையர் ஆகிறாரு. அப்போ இவரோட ஷேரில் 1/9 வந்து ஏவுக்கு கொடுக்குறாரு. அப்போ இவரோட ஷேர் எவ்வளோ, 1/3 இன்ட்டு 1/9 கொடுக்குறாரு. அதாவது 1/9 ஷேர் வந்து கொடுக்குறாரு. அப்போ 1/3 1/9 ஷேர் எவ்வளோ அப்படின்னா 1/27 இது கொடுக்குறாரு. அப்போ நல்லா பாருங்கள், இது வந்து சரண்டர். யார் சரண்டரு, சரண்டர் பை B, அதாவது ரிட்டையரிங் பார்ட்னர். அப்போ அவரோட ஷேரில் 1/9 கொடுக்குறாரு அப்படின்னா அதை மல்டிப்ளை பண்ணால் 1/27. அப்போ 27 ஒரு பங்கு இவருக்கு கொடுக்குறாரு. சரி, சிக்கு எவ்வளோ கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தா சியோட இது பண்ணுங்கள், அதே அவரோட ஷேர் எவ்வளோ 1/3ல். மீதி பாருங்கள், மொத்தமாக பார்த்தீங்கன்னா 1, அதில் 1/9 போச்சு அப்படின்னா மீதி 8/9 இருக்கும். இது உங்களுக்கு புரியும். அப்போ 8/9 கொடுக்குறாரு. அப்போ 8/9 அப்படின்னா அப்போ இவர் எவ்வளோ சரண்டர் பண்ணுறாரு, 8/27 சரண்டர் பண்ணுறாரு. இப்போ இதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் இப்போ என்ன பண்ணணுன்னா நியூ ரேஷியோ கண்டுபிடிக்கணும்னா, ஏற்கனவே ஏவுக்கு 4/9 இருக்குது. இப்போ B கிட்டேருந்து சரண்டர் பண்ணுறது ஒரு 1/27. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் தான் ஏவோட நியூ ரேஷியோ. அதேமாதிரி சிக்கு வந்து ஏற்கனவே 2/9 இருக்குது. இப்போ B கிட்டேருந்து சரண்டர் ஆகிறது 8/9, அதாவது 8/27 மொத்தமாக. அப்போ அது ரெண்டையும் ஆட் பண்ணால் தான் நியூ ரேஷியோ வரும். அப்போ நியூ ரேஷியோ முதல்ல கண்டுபிடிங்க. நியூ ரேஷியோ அப்போ 4/9 ஏற்கனவே பழசு இருக்குது, ப்ளஸ் இப்போ B கிட்டேருந்து வர்ற 1/27. அப்போ எவ்வளோ வரும், அதே மாதிரி இவருக்கு எவ்வளோ பாருங்கள், 2/9 இருக்குது சிக்கு, ப்ளஸ் 8/27. இது ரெண்டையும் ஆட் பண்ணோம். அப்போ இதுதான் நியூ ரேஷியோ. அப்போ எல்சிஎம் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 27 எடுத்துங்க. 9 வந்து 27ல் 3 டைம்ஸ் அடங்கும். அப்போ 3 × 4 12, ப்ளஸ் 27 ஒன்றா இருக்கிறனால 1 தான் வரும். அப்போ 13/27. இது புரிஞ்சிருக்கும். அப்போ இவங்களுக்கும் அதே மாதிரி என்ன பண்ணுறீங்க, 27 எல்சிஎம் எடுத்துக்கலாம். 9 27ல் 3 டைம்ஸ் இருக்கும். 3 × 2 6, ப்ளஸ் ஒரு டைம் தான் அடங்கும், அதனால் 8. அப்போ 14/27. அப்போ நீங்கள் பாருங்கள், அப்போ நியூ ரேஷியோ அப்படிங்கிறது என்னென்னா 13:14. இதுதான் நியூ ரேஷியோ ஆச்சுங்களா. அப்போ பாருங்கள், அப்போ 13 அல்லது இதே வச்சுக்கலாம் 13/27. அப்போ 14/27 இதுதான் ரேஷியோ. அப்போ நீங்கள் கெய்னிங் ரேஷியோ எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க, நியூ ரேஷியோ மைனஸ் ஓல்டு ரேஷியோ. இப்போ நீங்கள் ஏவுக்கு சிக்கு மட்டும் இங்கே போடுங்க, ஏசி கெய்னிங் ரேஷியோ. ஓல்டு ரேஷியோ வந்து 4/9. நியூ ரேஷியோ இப்போ கண்டுபிடிச்சது 13/27. அப்போ 13/27, அதாவது இப்போ நீங்கள் பார்க்கணும் 13/27 மைனஸ் நியூ ரேஷியோ, அதாவது ஓல்டு ரேஷியோ வந்து 4/9. இப்போ சிக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூ ரேஷியோ 14/27 மைனஸ் ஓல்டு ரேஷியோ 2/9. இப்போ இதே பாருங்கள், எல்சிஎம் எடுங்க, 27 எடுங்க. 27 1 டைம்ஸ் தான், அப்போ 13 அப்படியே மேலே வரும். இப்போ 27ல் 9 வந்து 3 டைம்ஸ் இருக்கும். 3 × 4 12 ஆகும். அப்போ 1/27 இங்கேயும் அப்படியே 27 எல்சிஎம் எடுங்க. 27 1 டைம்ஸ் இருக்கிறதுனால அப்படியே 14 வரும். அப்புறம் -9 3 டைம்ஸ் இருக்குன்னா 3 × 2 6 வரும். அப்போ என்ன வரும் அப்படின்னா 8/4, இதில் 8/27. அப்போ இதுதான் கெய்னிங் ரேஷியோ. அப்போ கெய்னிங் ரேஷியோங்கிறது என்ன வரும், 1:8. திஸ் இஸ் a கெய்னிங் ரேஷியோ. இப்போ ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷனு, முதல்ல 3 பார்ட்னர் இருக்காங்க. அந்த பார்ட்னரில் ஒருத்தர் வெளியே போகிறாரு.
அதுக்கப்புறம் அவங்களுடைய நியூ ரேஷியோ என்னன்னு கண்டுபிடிக்கணும். அந்த நியூ ரேஷியோ வச்சுக்கிட்டு இன்னொருத்தர் உள்ளே வர்றாரு, அப்போ அவருக்கு ஒரு போர்ஷன் கொடுக்குறாங்க, அப்போ அவங்களுடைய சாக்ரிஃபைசிங் ரேஷியோ என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம், இந்த போர்ஷன் வரைக்கும் ஃபஸ்ட்டு பார்ப்போம். இந்த கொஷினை பாருங்கள். A, B and C are partners sharing profits and losses in the ratio of 1/2, 3/10 and 1/5. இதுதான் ஓல்டு ரேஷியோ. இதில் B வந்து ரிட்டையர் ஆகிறாரு. His share is taken by A and C in the ratio of 3:1 அப்படின்ட்டு. அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா 3/10ங்கிறது B ஷேரு. அந்த ஷேரை இவங்க எப்படி எடுத்துக்கிறாங்க ஏவும் சின்னு பார்த்தீங்கன்னா 2/3 இன்ட்டு அவங்க அதாவது பிக்கு அதாவது ஏவுக்கு வந்து 2/3 எடுத்துக்கிறாரு, சிக்கு வந்து 1/3 எடுத்துக்கிறாங்க. அப்போ எவ்வளோ வந்து சரண்டர் பை பி அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நியூ ரேஷியோ கண்டுபிடிப்போம் ஃபஸ்ட்டு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் மறுபடியும் பார்ப்போம். இப்போ பாருங்கள், ஏ பி சி 3 பார்ட்னரு. ஓல்டு ரேஷியோ 1/2, 3/10, 1/5 இதுதான் ஓல்டு ரேஷியோ. இவர் வந்து சரண்டர், யார்? பி வந்து சரண்டர்ஸ் ஆகிட்டார். அப்போ இவருக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் இவரோட ஷேரை அப்போ சரண்டர் பை பி எவ்வளோன்னா இவரோட ஷேர் எந்த ரேஷியோவில் கொடுக்குறாரு ஏவுக்கும் சிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2:1. 2:1 அப்படின்னா பாருங்கள், அப்போ சரண்டர் பை பி எவ்வளோ சரண்டர் பண்ணுறாரு ஏவுக்கு? 3/10 இன்ட்டு 2/3, அதாவது 2:1 அப்படின்னா 2/3 ஏவுக்கு. அப்போ இவருக்கு என்ன பண்ணுறாரு? 3/10 1/3 சரண்டர் பண்ணுறாரு. அப்போ மொத்தம் எவ்வளோ சரண்டர்னு பாருங்கள், அப்படியே மல்டிப்ளை பண்ண வேண்டியது தான். 6 × 2 3 × 2 6 டிவைடட் பை 10 × 3 30. அப்போ 6/30. இங்கே பார்த்தீங்கன்னா 3/30. அப்போ நீங்கள் பாருங்கள், இதை நீங்கள் இன்னும் சுருக்கிக்கலாம். எவ்வளோ சுருக்கலாம்? இப்போ 6/30 அப்படிங்கிறது வந்து 1/5 அப்படின்னு போடலாம். 6 1s are 6 5s are 1/5ன்னு போடலாம். இங்கே 3/30 அப்படிங்கிறது என்ன பண்ணலாம்? 3 வந்து 3 1s are ஏன்னா 3 அப்புறம் 3 10s are. அப்போ இங்கே 1/10 அப்படின்னு போடலாம். அப்போ 1/5 1/10. இப்போ இவங்க வந்து இந்த போர்ஷன் வந்து பி சரண்டர் பண்ணுறாரு ஏவுக்கு, இந்த போர்ஷனை பி சரண்டர் பண்ணுறாரு சிக்கு. அப்போ சிக்கும் ஏவுக்கும் ஏற்கனவே வந்து ஏவுக்கு வந்து 1/2 இருக்குது, சிக்கு 1/5 இருக்குது. அப்போ நியூ ரேஷியோ என்ன இருக்கும்? இதை ரெண்டையும் ஆட் பண்ணோம். அப்போ நியூ ரேஷியோ ஓல்டு என்ன இருக்குது பாருங்கள் 1/2. இப்போ சரண்டர் ஆகி வர்றது ஒரு 1/5. அப்போ நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா 5 × 2 10s 10. அப்போ 10ல் 2 என்ன 5 டைம்ஸ் அடங்கும், 10ல் 5 2 டைம்ஸ் அடங்கும், 2 × 1 2. அப்போ 7/10 இவருக்கு. இப்போ இங்கே பாருங்கள் 1/5 ஏற்கனவே இருக்குது, இப்போ ஒரு 1/10 வந்திருக்கு. அப்போ 10 எல்சிஎம் எடுத்துங்க. அப்போ 10ல் 5 2 டைம்ஸ் 2 × 1 2 ப்ளஸ் 1. அப்போ 3/10. அப்போ நியூ ரேஷியோ இவங்க 2 பேர் தான் இப்போ இருக்காங்க. பிஸ்னஸை கேரி பண்ணுறது யார்? ஏவும் சியும். பி ரிட்டையர் ஆகிட்டார். அப்போ ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டு ஏசியினுடைய நியூ ரேஷியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ 7/10 3/10 அப்படின்னா அப்போ பேஸ் கரெக்டாக இருக்கிறனால 7:3 இதுதான் நியூ ரேஷியோ. இப்போ இதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? டபிள்யூ உள்ளே வர்றாருல, அதுக்கு எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்கன்னு இப்போ பார்க்கலாம். ஏபிசியில் இப்போ பி போயிட்டாரு, ஏவும் சி தான் இருக்குது. அப்போ ஏவுக்கும் சிக்கும் என்ன ரேஷியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரேஷியோ 7:3 அப்படின்னு இருந்தது. இப்போ புதுசாக ஒரு பார்ட்னர் உள்ளே வராரு, அவர் தான் டபிள்யூ. அப்போ டபிள்யூ உள்ளே வராருன்னா அப்போ இவர் வந்து என்ன ஆயிடுதுன்னா பழைய பார்ட்னர் ஆயிடுறாங்க. அப்போ அவர் நியூ பார்ட்னர், இவங்க ஓல்டு பார்ட்னர். அப்போ ஓல்டு ரேஷியோ என்ன இருக்கும் அப்படின்னா 7:3 அப்படிங்கிறது 7/10 3/10 அப்படின்னு வச்சுக்கலாம். இது வந்து ஓல்டு ரேஷியோ. நியூ ரேஷியோ எவ்வளோ அவனுக்கு மட்டும் கொடுக்குறாங்கன்னா 1/4 ஷேர் கொடுக்குறாங்க. அதனால் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த 1/4 ஷேரில் பாதி ஷேரு ஏ கிஃப்ட் பண்ணுறாரு 1. அப்புறம் அந்த மீதி இருக்கிற இன்னொரு பாதியில் அதில் ஒரு பாதி வந்து என்ன பண்ணுறாரு? ஏ வந்து ஏக்கிட்ட இருந்து டபிள்யூ வந்து டேக் ஓவர் பண்ணுறாரு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கிஃப்டட் பை ஏ. அப்போ பாருங்கள் 1/4 ஷேரில் 1/2. அப்போ பாருங்கள் 1/8 ஏ வந்து டபிள்யூக்கு சரண்டர் பண்ணுறாரு. இந்த 1/8 பாதியாக தான், இந்த பாதியில் இன்னொரு பாதியும் என்ன பண்ணுறாரு? டேக் ஓவர் பண்ணிக்கிறாரு டபிள்யூ. அப்போ அது பார்த்தீங்கன்னா அப்போ 1/8ல் 1/2 டேக் ஓவர் பண்ணிக்கிறாரு. அப்போ 1/16. அப்போ பாருங்கள் மொத்தமாக என்ன வரும் அப்படின்னா இப்போ 16 எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 இங்கே இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா
அப்போ 2 டைம்ஸ் 2 அப்போ 3/16 அப்படிங்கிறது யார் கொடுக்குறா? ஏ வந்து W கொடுக்குறார், சாக்ரிஃபைஸ் பண்ணுறார். சரி, சிக்கு என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே 1/4ல் என்ன பண்ணுறாங்க, பாதியில் பாதி தானே, அப்போ 1/8, அப்போ 1/8ல் இன்ட்டு 1/2 பாதி தானே, அப்போ என்ன பாருங்கள் 1/16. அப்போ இவர் சாக்ரிஃபைஸ் பண்ணுறது 1/16, ஏ சாக்ரிஃபைஸ் பண்ணுறது 3/16. அப்போ நியூ ரேஷியோ என்ன வரும் அப்படின்னா ஓல்டு ரேஷியோ மைனஸ் நியூ ரேஷியோ. அப்போ நியூ ரேஷியோ அப்படின்னா இப்போ ஏவுக்கு ஓல்டு ரேஷியோ 7/10 ஆச்சா. இவ எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க? இப்போ இதில் வந்து ஓல்டு ரேஷியோ நியூ ரேஷியோ போட தேவையில்லை. இதில் வந்து ஓல்டு ரேஷியோ சாக்ரிஃபைஸ் எவ்வளோ பண்ணுறாங்களோ அதை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நியூ ரேஷியோ வரும். அப்போ 7/10 மைனஸ் 3/16 ஆச்சுங்களா. அப்போ இவருக்கு என்ன வரும் அப்படின்னா இந்த 16க்கு 10க்கு எடுத்திங்கன்னா 80 எடுக்கலாம். 80ல் 8 டைம்ஸு 8 7s are 56. அப்போ இதில் வந்து என்ன 5 டைம்ஸு 5 × 3 15. அப்போ என்ன வரும் அப்படின்னா 41/80 இவரோட ரேஷியோ. சிக்கு என்ன ரேஷியோ வரும் அப்படின்னா சிக்கு ஓல்டு வந்து 3/10. எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க? லெஸ் சாக்ரிஃபைஸ் எவ்வளோ 1/16. இதுக்கும் எல்சிஎம் 80 எடுங்க. அப்போ 80 வந்து 10 டைம்ஸு, அதாவது 8 டைம்ஸ் இருக்கும். 8 × 3 24 மைனஸ் 16 எத்தனை தடவை 5 டைம்ஸ் அடங்கும், இப்போ 5. அப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 19/80. அப்போ இது இவரோட ரேஷியோ. சரி, இப்போ இவருக்கு என்ன ரேஷியோ வரும் அப்படின்னு பார்த்தீங்க, இப்போ 1/4 இருக்கா, 1/4 கீழெல்லாம் பேஸ் பார்த்தீங்கன்னா 80 இருக்குது. அப்போ இதை நீங்கள் என்ன பண்ணலாம்னா 20ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். மேலேயும் 20ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள், கீழேயும் 20ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ 20/80. அப்போ என்ன ரேஷியோ வரும் அப்படின்னா இவருக்கு 41/80, 19/80, 20/80. இதுதான் நியூ ரேஷியோ. அப்போ நியூ ரேஷியோ என்ன 41:19:20. இதுதான் நியூ ரேஷியோ. கிளியர்?